Hi everyone, நான் யாரன்னு பேசுறேன். So இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போட்டுருக்கேன். Very sorry about that because வீடியோ போட டைம் கிடைக்கல. டெக்ஸ்ட் ஒன்றும் அது வாங்காதனால ஸோ நான் இப்போ இது வீடியோ போடல. பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவாக வீடியோ போடுறேன். ஸோ நிறைய மியூசிஷியன்ஸ்க்கு இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படும். மியூசிஷியன்ஸும் சரி, ப்ரொடக்ஷனுக்கும் சரி. ஸோ என்னத்தை நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. பிகாஸ் நம்ம வாங்க போகிறது நம்மளோட ரிவ்யூ அன்பாக்சிங் இட்ஸ் அபவுட் இனியர்ஸ். ஸோ IEM சொல்லுவாங்க, இன்இயர் மானிட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நான் இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு பார்சல் வந்துச்சு, நான் திறக்கலை. ஸோ இந்த இன்இயர் மானிட்டர் என்னது? இந்த இன்இயர் மானிட்டர் என்னதுன்னா, ஓகே, இங்கே ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நான் காதில் ஒயர் போட்டிருப்பேன். இது நான் சர்ச்சில் பாய்க்கிறது, காதில் ஒயர் போட்டிருப்பேன். இந்த இன்இயர் மானிட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பிராண்ட்ஸ் இந்தியன் மானிட்டர்ஸ் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும். எந்த பிராண்டை பர்ச்சேஸ் பண்ணணும், எந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டிப்ஸ் தரேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மெயினாக மியூசிஷியன்ஸ்க்கு அவங்களுக்கு தேவை. ஏன்னா பிகாஸ் மானிட்டர்ஸ் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே 2 இருக்கும், இல்லை சுற்றி உங்கள் மானிட்டர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மானிட்டர்ஸ் நீங்கள் எப்படி சில பேருக்கு அவங்க விளாட்றது சரியாக வெளியே விளங்காது, இல்லை அவங்க ப்ளே பண்ணுறது இன்னும் என்ன சொல்லுவாங்க, ஷார்ப்பாக விளங்கணும், இல்லை எனக்கு மட்டும் நான் ப்ளே பண்ணுறது, இல்லை சோலோ ப்ளே நான் எனக்கு மட்டும் விளங்கணும், இல்லை வோக்கல்ஸ் படிக்கிறது விளங்கணும், இல்லை வோக்கல்ஸ்க்கு எங்களோட சவுண்ட் வரணும். முக்காசி இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கான்சர்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லா காதுலையும் இனியர்ஸ் இருக்கும். ஸோ இது மெயின் டைரெக்டாக இந்த மானிட்டர்ஸ் வேல்யூ உங்கள் இனியர்ஸ் டைரெக்டாக விச் மீன்ஸ் அது இயர்ஸ், அதுக்கு தான் காதுக்குள்ளேன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக காதுக்குள்ளே இருக்கும். இந்த இனியர்ஸ் நாட் லைக் நார்மல் இயர்ஃபோன்ஸ் மாதிரி இருக்காது. பிகாஸ் இதோட ஷேப் வேறு மாதிரி இருக்கும். இது ஒரு கிளிப்பிங் மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னா அதோட லென்த் நீட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எப்படி அதை ஓகே அன்பாக்சிங் பார்த்துருவோம். இதுதான் நான் ஷாப்பில் ஆர்டர் பண்ணேன். ஓகே, 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 இதுதான் இன்இயர்ஸ். பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்துருக்கு ஹை ரெசல்யூஷன் ஆடியோ. ஐயா ஹை ரெஸ்ன்னு சொல்கிறாங்க தெரியல. ஓகே, நான் வாங்கின பிராண்ட் பார்த்தீங்கன்னா QKZ தெரியுதா? இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா QKZ ஃபியூச்சர் ஆஃப் ஆடியோ போட்டிருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த விலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடி போயிருவீங்க. ஓகே, இது அதோட லோகோ இப்படி தான் இருக்கும். ஓகே, என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 இனியர்ஸ் இருக்குது. 2 டைப் ஆஃப் ரெண்டே ஒரே மாதிரி இனியர்ஸ் தான், பட் 2 டைப் ஆஃப் இனியர்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மியூசிக் நான் பாய்க்கிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன். இது நான் என்ன பாய்க்க போகிறேன்னா ப்ரொடக்ஷன் பாய்க்க போகிறேன். விச் மீன்ஸ் எங்கள் வீடியோ ப்ரொடக்ஷன்ஸ் அதை நான் வரேன் எப்படி நீங்கள் செய்ய சொல்லிட்டு. ஓகே, இந்த இனியர்ஸ் என்ன பிராண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா QKZ இருக்குது, ZNX ப்ரோன்னு இருக்குது. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் இனியர்ஸ் சொல்லியாக்குறாங்க. ஸோ இதில் ஒன் ஆஃப் த இனியர்ஸ் இது இது ஒரு பிளாஸ்டிக் கேசிங், நல்ல கேசிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ ஓகே கிளிப்பிங்கோட கொடுத்துருக்காங்க, இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா நம்ம இதுக்கு. ஓகே, ஓகே, நம்ம இனியர்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம திறப்போம் இப்போ. ஸோ சுற்றி வச்சுருக்கீங்க. ஓகே, 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 இரும்பு போட்டு கட்டிச்சுருக்கீங்க. நார்மலாக இந்த இரும்பு கட்டியிருப்பாங்க. ஓகே, 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 இதுதான் நம்மளோட இனியர்ஸ். ஓகே, பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. நான் வாங்கினது பார்த்திங்கன்னா இட்ஸ் அ டிரான்ஸ்பெரண்ட் இனியர். பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பெரண்ட் ஆகும். ஓகேயா? ஓகே, இது பார்த்திங்கன்னா ஓகே, இது பார்த்திங்கன்னா இது ஒரு TRS. ஸோ இந்த இனியர்ஸில் பார்த்திங்கன்னா சில இனியர்ஸில் வெறும் சொல்லுங்கள், சில இனியர்ஸ் வெறும் மைக் இருக்காது, ஜஸ்ட் இனியர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மைக்கு சேர்த்து இருக்குது. ஸோ இது கம் இந்த TRS கேபிள். இதை நீங்கள் அன்ப்ளக் பண்ணிட்டு ஓகே இது இனியர்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை ஓகே,
இது பார்த்தீங்கன்னா கழண்டிக்கிட்டு இருக்குது. இது வந்து நீங்கள் எப்படின்னா ஜஸ்ட் புஷ் இன் பண்ணால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சி ஷேப்பில் இருக்கும். ஒரு சி அதை பற்றி கொஞ்சம் காது ஷேப்பில் இருக்கும். இது ஜஸ்ட் புஷ் இன் பண்ணிங்கன்னா ஓகே பாருங்கள். ஸோ ஓகே இந்த இன்இயர்ஸை எதுக்கு பயன்படுத்தலாம்? ஆஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிஷியன்ஸுக்கு வந்து உங்கள் மானிட்டர்ஸ் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது நான் எதுக்கு நான் மெயினாக பார்க்க போகிறேன்னா சர்ச்சில் நிறைய ப்ரொடக்ஷன் இருப்பீங்க, இல்லை சர்ச் தவிர்த்து வெளியே ப்ரொடக்ஷன் இருப்பீங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒக்கி டாக்கியில் போடுற மாதிரி ஒரு இன்இயர்ஸ். ஸோ ஒக்கி டாக்கியில் டைரெக்டாக உங்களுக்கு வந்து இன்இயர்ஸில் பண்ணிக்கும். இப்போ நம்ம ஒக்கி டாக்கி இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும்னா பஸ்ன்னு ஒரு ஆப் இருக்குது. பியூசெட்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ் கால் அந்த ஆப்பில் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். ஸ்விட்சஸ் நீங்கள் ஃபோனுக்கு ப்ளக் பண்ணிட்டு நீங்கள் காதில் மாட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக. இப்போ எக்ஸாம்பிள் கேமரா 3 பேன் 2 லெஃப்ட்னு சொல்கிறேன்னா அங்கே கேமரா இருக்கவங்க ரியல் டைம் மானிட்டர் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க போகும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் போய்ட்டு டைப் பண்ணுறது போல் இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது எப்படி நான் போட்டு சொல்கிறேன். நார்மலாக என்ன பண்ணுவாங்க, நம்ம பின்னாடி இப்படி வர வச்சு ஸோ இது குவாய்ட் ஈஸி பூட்டி தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து சில இன்இயர்ஸ் வந்து பூட்டாமலே இருக்கும், நம்ம தான் பூட்டணும். இது பூட்டி இருக்குது. ஓகே இது கிளியர் வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்குன்றதால மெக்ஷோ வந்து இது வந்து கீழே பார்த்துக்கணும். உங்கள் காது கீழே பார்த்து மேலே பார்க்கக்கூடாது. ஓகே நான் போட்டுற போகிறேன் இன்இயர்ஸு. ஓகே இதை காதில் போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் இன்இயர்ஸ். ஸோ இந்த சைட்டு இருக்குது. இதை போட்டு இப்படி ஒரு போட்டு இழுத்துக்கிட்டா ரெண்டு சைட்டும் பக்கா லாக் ஆயிடுச்சு. ஓகே ஸோ இப்போ இந்த இன்இயர்ஸ் வந்து பின்னாடி வந்து நீங்கள் இழுத்து விட்டுக்கலாம். ஓகே ஸோ இந்த இன்இயர்ஸ் வந்து மெயினாக நம்ம வந்து இப்போ பாருங்கள் ஏன் இந்த லாக் பண்ணுற மாதிரி வாங்கணும்னா ஓகே இப்போ நான் காட்டுற மாதிரிங்க வெளியாகுதா இழுக்கிற மாதிரி வெளியாகுது. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உங்கள் காதில் மாட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி சி ஷேப்பில் மாட்டிக்கிட்டுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது வெளியே கலண்டது. ஸோ அதான் இன்இயர்ஸ் டைப் ஆஃப் இன்இயர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஸோ அந்த இன்இயர்ஸ் போடுறதுனால உங்களுக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து மானிட்டர் பார்க்குறீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு விளங்கும். இன்இயர்ஸோட பெஸ்ட் என்னென்னா வந்து அது வந்து ஒரு ஃப்ளாட் சிக்னல் கொடுக்கும். விச் மீன்ஸ் நீங்கள் என்ன EQ பண்ணுறீங்களோ எங்களுக்கு வந்து செஸ்ட்டில் ஏவிஎம் பாக்ஸ்னு இருக்கும். சில செஸ்ட் வந்து ஏவிஎம் பாக்ஸில் சில வந்து டைரெக்டாக வந்து மிக்ஸ்லேருந்து வரும். ஸோ அவங்க என்ன EQ பண்ணுறாங்களோ அதுதான் உங்களுக்கு விளங்கும். இப்போ வந்து சில ஹெட்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதில் வந்து ஒரு ஈக்குவலைஸ் பண்ண ஒரு செக்மெண்ட் இருக்கும். விச் மீன்ஸ் நீங்கள் என்ன கேட்டாலும் பேஸ் அதிகமாக இருக்கும், இல்லை ட்ரிபிள்ஸ் இருக்கும், பாப் ஜாஸ் நிறையா இருக்கும். ஸோ அது ஈக்குவலைஸ் பண்ணி தான் வரும். ஸோ அதனால மாதிரியாக இருக்குது. ஸோ ஈக்குவலைஸ் பண்ணி தான் வரும். ஸோ அதனால் என்ன நடக்கும்னா நீங்கள் என்ன பாட்டு கேட்டாலும் ஓகே பேஸ் நல்லா இருக்குது, இல்லை பேஸ் இல்லைனாலும் அந்த பாட்டில் வந்து உங்களுக்கு ஹூம் கிடைக்கும். ஸோ இட் வில் மேக் யூ ஓகே நம்மளுக்கு நல்லா இருக்குது சொல்லிட்டு ஒரு பிம்பம், ஒரு மாயமான பிம்பம் கொடுக்கும். என்ன சொல்லுவாங்க, ஒரு பொய்யான ஒரு தோட்டம் கொடுக்கும். இது இன்இயர்ஸ் போட்டிங்கன்னா இது ஃப்ளாட் ஆகிறதுனால எது எங்கே இருக்கோ அது பக்காவாக உங்களுக்கு விளங்கும். உங்கள் சவுண்ட் கூட இருந்துச்சு. இப்போ கிட்டாரில் உங்கள் சவுண்ட் கூட இருந்துச்சுக்கணும், இல்லை ட்ரம்மர் இருந்து, இல்லை பேஸு, இல்லை கீபோர்டாக இருக்கட்டும், இல்லை இது வந்து மியூசிஷியன்ஸ் கீபோர்டாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு இது ஃப்ளாட்டாக இருக்கனால நீங்கள் இங்கே பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஃப்ளாட்டாக இருக்கனால உங்களுக்கு கிளியராக விளங்கும். அவங்க என்ன விளாட்றாங்க, இல்லை என்ன ஸ்கேல் விளாட்றாங்க, இல்லை ஃப்ரீக்வன்சி கரெக்டாக இருக்கா, லோ கரெக்டாக இருக்கா, இல்லை ஹை கரெக்டாக இருக்கான்னு கேட்கலாம். அதை இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பேசிக்காக வந்து நம்ம ஜஸ்ட் பேசுறது விளங்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த இன்இயர்ஸ் வந்து யூ கேன் யூஸ் ஃபார் மியூசிஷியன்ஸ் இந்த ப்ரொடக்ஷன்ஸ். வேறு எங்கே பார்க்கலாம், நீங்கள் நார்மலாக நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு நீங்கள் பாட்டு கேட்குறாங்கன்னா பாட்டு கேட்குறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ பாட்டு கேட்குறதுக்கு நான் நார்மலாக இந்த பாட்டு கேட்க மாட்டேன். பிகாஸ் ரொம்ப ஃபுல்லாக இடிச்சிருக்கேன், ஃபுல்லாக பிடிச்சிருக்கனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் முக்கால்வாசி ஹெட்ஃபோன்ஸ் தான் போடுவேன். பட் நீங்கள் பாட்டு கேட்குற பர்சன், இல்லை பாட்டு நீங்கள் கேட்க போகிறீங்க அந்த மாதிரி பர்சனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்இயர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பிகாஸ் இன்இயர்ஸ் வந்து ஃப்ளாட் ஆகுனால உங்களுக்கு எல்லா ஃப்ரீக்வன்ஸும் கரெக்டாக வழங்கும். ஓகே அடுத்து இந்த இன்இயர்ஸ் நான் எவ்வளோக்கு வாங்கணும் நான் சொன்ன நம்ப மாட்டேங்க. இது 10 வழி தான் வாங்கினேன். மலேசியன் பண்ணி 10 வழி RM 10 ரிங்கெட் தான் வாங்கினேன். அதை தவிர்த்து நான் வந்து சர்ச்சில் நாங்கள் வந்து மியூசியன்ஸை பார்க்க இன்இயர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 60 ரிங்கெட் ப்ளஸ் கிட்ட. ஸோ அட் த சேம் டைம் ரெண்டுமே ஒரே ஃப்ரீக்வன்சி தான் வெளியாகுது. பட் கொஞ்சம் கூட குறைவாக இருக்குது. இதை வச்சு நான் வந்து ஒரு டெஸ்ட் நான் இது பண்ணலை. நம்ம ஏற்கனவே ஒன்று வாங்கி டெஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ரெண்டாவது மாடல் தான் அது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நான் ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ண என்ன நடக்குன்னா
இதோட அதர் ஜோக்காக இருக்கா இல்லை அதோட ஜோக்கர் இது பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி வேறு இருக்குது. நீங்கள் பாட்டை ஒத்து கேட்குற நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் சின்ஸ் நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கு இல்லை லோ காஸ்ட் இல்லை லோ ப்ரொடக்ஷன் இல்லை லோ பட்ஜெட்டில் போகிறீங்கன்னா யூ கேன் கெட் திஸ் செம்மையான குவாலிட்டி. ஹை ரெசல்யூஷன் போட்டிருக்காங்க. இந்த விலைக்கு இந்த குவாலிட்டி வந்து அதிகம் தான். இந்த விலைக்கு இந்த குவாலிட்டி அதிகம். நான் வந்து 10 துளி போட்டேன், 10 துளி கட்டுனேன், ஷாப்பியில் வாங்கினேன். 10 துளி போட்டு என்னோடய ஷிப்பிங்கில் வந்து 14 துளிக்கு வந்துச்சு. அதில் ஷாப்பி காயின் கிளியர் பண்ணோன்னா ஸ்ட்ரெயிட்டாக 10 துளிக்கு வந்துருச்சு. ஸோ இஃப் யூ வாண்ட் பை ஃபார் யுவர் சர்ச் இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த மாதிரினா யூ கேன் ப்ரிஃபர் திஸ் ஒன் பிகாஸ் திஸ் இஸ் பெஸ்ட் இன் இயர்ஸ். தேர்ஸ் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. QKZ இருக்குது, ZN ப்ரோக்ஸ் இருக்குது, அப்புறம் ஈவன் சோனி கூட இருக்குது. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ பிராண்ட்ஸ் டசன்ட் டிஃபைன் த வேல்யூன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நல்ல பிராண்டாக இருக்கும் பார்த்தா தருவான குவாலிட்டி இருக்கும், தருவான பிராண்டாக இருக்கும் நல்ல குவாலிட்டி இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் உங்கள் ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு தேவை. ஸோ ஆள் சொல்கிறாங்க இல்லை இவங்க சொல்கிறாங்க இந்த பிராண்ட் அந்த பிராண்ட் போகாமல் நீங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். தென் யூ கேன் நோ வாட் யூ வாண்ட். ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான். ஐ திங்க் நான் உங்களுக்கு வந்து இனியர்ஸ்னு என்ன காட்டிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இனியர்ஸு. ஐ கேன் வெயிட் டு என்னோடய ப்ரொடக்ஷனை போட்டு நாங்கள் இது பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே நாங்கள் ப்ரொடக்ஷன் இது நாங்கள் வாங்கினோமா எங்களுக்கு ஈஸியாக, சாரி இது கண்டுபட்ட வரிசை சரிடா. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ப்ரொடக்ஷன் நீங்கள் போட்டு வாங்கினோமோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் ஒரேடாக கம்யூனிகேட் பண்ண முடியும். இது சேம் டைம் நீங்கள் கேட்குறது வந்து உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும். ஸோ ஃபார் த மியூசிக் பர்சன் யூ பி மோர் சர்ப்ரைஸ் வித் திஸ் குவாலிட்டி. Okay, I think this video going to be end and thanks for watching all to this video. நிறைய பேர் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் லைக் பண்ண தான் யூடியூப் அல்கோரிதம் இதை மாதிரி என்ன மட்டும் இல்லை நிறைய என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ் இந்த இந்தியன்ஸ் பற்றி உள்ளவங்க இல்லை மெயினாக இந்த மியூசிக் பற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து தவறாமல் அந்த வீடியோஸ்லாம் அதை மாதிரி நோட்டிஃபைட் பண்ணோம். ஸோ யுவர் லைக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அண்ட் ட்ராப்ஸ் ஆஃப் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிங்க் நான் கீழே போடுறேன், அது எங்கே வாங்கன்னு சொல்லிட்டு. ஸ்டாக் இருக்க வரைக்கும் ஜஸ்ட் பை. பிகாஸ் இன்னொன்று வந்து இது வந்து நாட் ப்ரைட் ப்ரொமோஷன். ஸோ அந்த பர்சனை கூட பார்த்ததில்ல விற்றவங்க கூட. பட் நான் நல்லா குவாலிட்டினால நான் ஒரு ஜென்யூன் ப்ரைட் கொடுக்குறேன். ஓகே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். ஜஸ்ட் பை.